நீங்க எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. அவர் எதனால சீமான் ஆதரிக்கிறாருன்னு அவர் சொல்லுங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. சீமான் இருந்தாரு, இப்ப எனக்கு புச்சிர் வந்துட்டாரு, அவருக்கு தானே ஓட்டு போட முடியும். பிடிச்சது திரையில பிடிச்சது வேற. இப்ப அவர் அரசியல் கட்சி தொடங்கி இப்போ களத்துக்கு வந்துட்டாரு. களத்துல என்ன அவர்கிட்ட பிடிச்சிருக்கு, அவர் கொள்கை என்ன பிடிச்சிருக்கு, அதை பார்த்து தானே ஓட்டு போடணும். அதெல்லாம் எனக்கு அவ்வளவும் தெரியாதுண்ணா. ஓட்டு போட்டா சரி ஓகே பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. நான் தற்கூரி கழகம் அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் என்னங்க எதனா கேட்டா சொல்றேன் சொல்லுங்க. நீங்க எதனால சீமான் அவர்களை ஆதரிக்கிறீங்க? எனக்கு அவருடைய கொள்கை பிடிச்சிருக்கு. வாடா பிரேம் உள்ள வாஜி ஜி பிரேம் உள்ள வாஜி. தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஏன்னா தமிழ் ஆளு வந்து ஆளணும், வேற யாரும் இதுவும் பண்ணக்கூடாதுன்ட்டு தமிழுக்கோசரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நம்மளுக்கு அது போதும். தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழுக்கு மேலே எனக்கு எதுவும் வேற தேவையில்ல. தமிழர் தானே விஜய் அவர் தமிழாக இருந்தாலும் அவரோட இதுவும் எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? கொள்கை அவர்கிட்ட என்ன பிடிக்கல? கொள்கையே இல்ல அது ப்ரோ, கட்சியே இல்ல ப்ரோ. நீ அவருக்கு வந்து திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்றாரு. சீமான் வந்து தமிழ் தேசியம் திராவிடம் வேணான்றாரு. அதான் எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் முக்கியம். சும்மா திராவிடன்ட்டு விஜய் இது வரைக்கும் எதனா இப்ப துப்புரவு பணியாளர் இப்ப போராட்டம் பண்ணாங்க, வெளியே வந்தாரா? இல்ல சீமான் போய் களத்துல பார்த்தாரு. எங்க பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ரீல் சொன்னார்ல இந்த பனையூர்ல, அவர் பனையூர்ல மட்டும்தான் முதலமைச்சரா இருப்பாரு, வேற எங்கேயும் இருக்க முடியாது அவரால். அவர் வந்தாருன்னா க்ரௌடு அதிகமா இருக்குண்ணே. அது தேவையில்லாத ஏற்கனவே டிஎம்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் தருது. அதுல எப்படி நான் வெளில வர முடியும்? அவங்க சொல்றாங்க கிரௌட் அதிகம். இப்ப தேர்தல் கிட்ட வந்துச்சுன்னா எப்படி போய் ஓட்டு கேட்பாரு? அப்ப பிரஷர் வராதா?